குழிய வெட்டி குழிமந்தி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மாடிச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. போடு போடு. ஏய் அழுத்தி இல்லையா நரம்பு. நீ குடி. போய் போடுறே. நே நம்ம இருக்குது. அள்ளி போடுறா கலந்தாரங்க. அரே அள்ளி போடு. ஏய் அள்ளி நான் மொத்தமா சொல்லுங்க. வந்து ஒரு வண்டி 4 சட்டி போதும். அடி சீக்கிரம் எல்லா பகுதியும் பார்த்துக்கடா. இங்கிட்ட வெட்டுற மாதிரி தான் அசைய விட்டுருக்குறோம், இழைச்சி விட்டுருக்குறோம். நல்லா சரிக்கு சம எங்க பறக்கும் தெளிச்சாப்புல எங்க தெளிச்சாப்புல கீழே தான் தண்ணி. அப்படியே கேரண்டி அப்படியே மட்டை மாட்டி விடு. நீ போட்டு தூரத்தில் கலக்கிறேன். கல்ல உடச்சது ஒரு ஆள் கலவை ரெடி பண்ணுங்க டக்குற கல்ல அடிக்கிறேன். பண்ணுவாங்க போங்க. வந்துருச்சு இந்தா நான் குடிச்சுக்கிறேன். ஏய் வந்துறியா? தூக்கு தண்ணி விடா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, சுத்தமான நாட்டு பசு நெய்,
கல்லுப்பு. எத்தனை நாள் ஆகும்? கொஞ்சம் போட்டு இங்கிட்டு போ. கட்டு ரூபா நல்லா செய்யுங்க. எதிர வாங்கிக்கணும் அன்னைக்கா. பெரிய அதே மாதிரி போட்டு கொடுங்க. ரெடியா? இது ஒரு வழியா வச்சு வந்துடுவே. சுத்தமான நாட்டு பசு நெய், பச்சை வகை மல்லித்தழை, புதினா, நறுக்கின வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச மிளகாய்ச்சாந்து, நறுக்கின தக்காளி, பச்சை தண்ணி, பிரியாணி அரிசி, முந்திரி, திராட்சை, காஞ்ச எலுமிச்சை, கல்லுப்பு, வா வா வா. மெதுவா இருக்குங்க. இருக்கு இந்த பக்கம் இருக்கு. ஐயா வை வை மெதுவா வை. திருப்பி அப்படியே வா, கிளம்பிட்டு வா. சரியா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சைடுல மிதிச்சு விடுறது ஓகே தானே? லேசா மீதி ரொம்ப அழுத்தி பிடிச்சது. ஓகே. கிளே ஏய் பிரியாணி தீக்கு ஒளிச்சு வைக்கிறா. அப்படியே கரெக்ட் அண்ணே முடிச்சு போச்சு பாரு. ஒரு வாசனையாவும் இருக்குனே. ஓகே தூக்கலாமா? தூக்குங்க. வாசனை நல்லா இருக்கு.
பஞ்சு மாதிரி வந்து அப்பா எப்படி வந்து ஆத்தாடி பயங்கரமா இருக்கு. சூப்பர். ஆஹா அப்படியே அங்கிட்டு வாங்க 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 அப்படியே வைங்க. கரெக்டு. ஐயோ அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வருது கரண்ட் கேமராவுக்கு. இந்த வரேன். அப்படியே ஒரு ஆடியன்ஸ் கொஞ்சம் ஓகே. முழுசா இருக்கு. கலண்டு ஓடும். எல்லாம் பிச்சு ஓடுது. என்ன எல்லாம் எப்படி கிடக்கு? ரெண்டு கலாண்டு தனியா வருது. இந்த செவல இருக்கு. பாதி இடம் வந்துச்சு. சூப்பர் புடி. இன்னைக்கு மோகமான புடி. இரண்டு வழியா. பிரியாணி பயங்கரமாக இருக்கு. அந்த கறியோட சாறு இறங்கி இன்னைக்கு குழிமந்தி பிரியாணி உண்மையிலேயே வாழ்க்கையிலே முதன்னு இன்னைக்கு தான் குழிமந்தி பிரியாணி சாப்பிட்றோம். இந்த குழிமந்தி பிரியாணிக்கு 5 அடிக்கு நல்லா குழிய நோண்டி அதில் வந்து தடெல்லாம் போட்டு கறியை போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த கறி ஒழுங்கா வேகுமோ, அந்த பிரியாணி ஒழுங்கா வருமோன்னு நாங்களே பயத்துல சந்தேகத்துல தான் நாங்கள் பண்ணோம். ஆனா இந்த அளவுக்கு வரும் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சிக்கனை வேக வச்சா எப்படி அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கும், அதை விட சூப்பரா வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பியா, அந்த லெக்கை எடுக்கும் போது நான் அப்படி கொட்டுது, வெறும் எலும்பு தான் வருது. எலும்பு தண்ணியா கறி தண்ணியா பிச்சுக்கிட்டு வருது. அதுவும் இந்த ஆட்டுக்கறியோட அந்த சாறு இறங்கி அந்த பிரியாணி வேற லெவல் டேஸ்ட். அது கஷ்டப்பட்டு நல்லா ஜாலியா குழிய வெட்டிவிட்டு நல்ல கிணத்துல போயிட்டு ஜாலியா நச்சுன்னு ஒரு குழியில போயிட்டு நல்லா சந்தோஷமா பிரியாணி செஞ்சு சாப்பிடுறதுக்கு உண்மையிலேயே வேற லெவல் குழிமந்தி பிரியாணி அமோகமா இருக்கு. வேற லெவல்.
அங்கே இருந்து கொடுத்துருக்கா ஆமாம்